ஸோ நேஷனல் ஆரோக்கியா அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவோட ஒரு சூப்பரான எக்ஸ்போல தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, என் கூட இருக்கிறது ஆயுர்வேதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்ட பேசலாம். இன்னைக்கு ஈவென்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஹாய். Hi ma'am, உங்க பேரு? I'm Naveen SG from Maria Ayurveda Medical College, Kanyakumari. ஓகே. ஸோ ஹவ் Okay. இஸ் தி எக்ஸ்போ கோயிங் ஆன்? ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆயுஷ் கான்கேவ் அண்ட் ஆரோக்கிய எக்ஸ்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துராத, இனிமேல் இது நடத்துறது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு ஈவெண்ட். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சரி இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடந்ததில்லை. ஆயுர்வேதாக்குன்னே பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், ஆயுஷ்க்குன்னு இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு கான்ஃபரன்ஸை அவ்வளோ அருமையாக வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 நாள் ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் 4 நாள் ப்ரோக்ராம் என்ன இருக்க போகுது, என்னதான் இருந்தாலும் ஒரு 2 நாள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கும்போது சில செஷன்ஸ் இருக்கும், நம்ம அட்டென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 4 நாள் கான்ஃபரன்ஸ் இருந்தாலுமே கூட இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. எங்களோட நாலேஜை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்ல போகணும்னா சயின்டிஃபிக் செஷன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே சரி அவ்வளோ அழகாக அவங்களோட செஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்களை வந்து இது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நான் ஃபைனல் இயரில் இருந்தாலும் அப்படின்னாலும் இன்னும் நிறையா விஷயங்களை வந்து நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே புரிஞ்சுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் பற்றி சொல்லி ஆகணும், அண்ட் எக்ஸிபிஷன் பற்றி சொல்லி ஆகணும். அண்ட் எங்களோட பழைய மருத்துவ முறையில், அதாவது பாரம்பரிய மருத்துவ முறையில் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக மினியேச்சராக வடிவமைச்சு எக்ஸ்போவில் வந்து வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹரிஹரன் சார் அப்படிங்கிறவர் வச்சுருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் பொதுமக்களுக்கும் சரி நன்மை அளிக்கிற வகையில் மெடிக்கல் கேம்பும் போய்கிட்டு இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது மூலமாக வந்து ஆயுஷ் பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் மக்களிடையே இருக்கும்போது இது மூலமாக வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைச்சி எல்லாருமே ஆயுஷ் துறையை வந்து நம்புவாங்க. பாரம்பரிய மருத்துவ முறை மூலமாக நம்ம வந்து அவங்கள வந்து தன்னைத்தானே க்யூர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.